Good evening, Miss. Good evening, பிள்ளைகள். Good evening, teacher. Good evening. உங்க மெட்டாக்களோட வீடியோவை காணல. அம்மா இங்கிலீஷ் கிளாஸ்ல இருந்தீங்களா? No, Miss. Why? Miss, உங்களுக்கு மெசேஜ் போட்டேன் ஃபீவர் சுத்தி மருந்து எடுக்க போனேன். நீங்களே போட்டீங்க. ரைட் ரைட் ஓகே. அதான் பேர் பார்க்கலையம்மா. ரைட் ஓகே. மருந்து எடுத்துட்டீங்களா? எஸ் மிஸ். இப்ப எல்லாருக்கும் கூடுதலா காய்ச்சலா இருக்கு போல. இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் கவனமா இருக்க வேணும். ஸ்கூலுகளுக்கு போற நேரம் மழைகள் வெயில்களுக்கு எல்லாம் இருக்காதீங்க பிள்ளைகள். இப்போ திடீர் காய்ச்சல் வருகுது, தடிமல் இருமல், அதனால கவனமா இருங்க ஸ்கூல் போற நேரங்கள்ல. சரியா? யாரும் பிள்ளைகளுக்கு தடிமல் காய்ச்சல் இருந்தா பக்கத்துல இருக்காதீங்க அவங்களோட. சரியா? கவனமா இருக்க வேணும். இந்த சீசன் வந்து கொஞ்சம் இன்னும் போக போக சரியான மோசமா இருக்க போது போல. ரைட் ஓகே. ஓகே பிள்ளைகள், போன கிளாஸ் நாங்க என்ன பார்த்தோம்? போன கிளாஸ் இன்டர்நெட் பார்த்தோமா? இன்டர்நெட் என்ன, கம்ப்யூட்டர் நெட்வொர்க் என்ன நோட்ஸ் எழுதிட்டம்மா? மிஸ், நீங்க ரெண்டு கேள்வி தந்தீங்க. வாட் இஸ் இன்டர்நெட், மற்றது வாட் இஸ் கம்ப்யூட்டர் நெட்வொர்க். அதுக்குரிய ஆன்சர் எழுதிட்டீங்க தானே? ஓ மிஸ். ரைட் ஓகே. அடுத்தது இன்னைக்கு உங்க புக்ல என்ன பார்ப்போம்? போன கிளாஸ் பார்த்தோம் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொன்னா என்ன, இன்டர்நெட்னு சொன்னா என்னன்னு பார்த்தோம். Two or more interconnected computers எப்படி கால் பண்ணுவோம்? Computer network, right? A large number of interconnected computer networks, internet ன்னு சொல்லுவோம். சரியா? ஓகேயா? அத போலதான் அடுத்தது பிள்ளைகள் என்னன்னு சொன்ன அக்சஸிங் இன்டர்நெட். இன்டர்நெட் நாங்க எப்படி அக்சஸ் பண்றது, தொழிற்பட வைக்கிறது. சரியா? அக்சஸ் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இன்டர்நெட் நாங்க அக்செப்ட் பண்றோம். இன்டர்நெட்னு சொன்னா என்னது சொல்லுவோம்? இன்டர்நெட்னு சொன்னா தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தமிழ்ல எப்படி சொல்லுவோம்? மறந்துட்டேனே. வலை. என்ன வலை? இணையம் மிஸ். இணையம்னு சொல்லலாம். இணையம்னு சொல்லுவோம் தமிழ்ல. இணையம். ரைட். இணையம்னு சொன்னா என்ன அவினாஷ்? என்னப்ப இணையம்னு சொன்னா? இன்டர்நெட்னு சொன்னா என்னது? இணையம், இன்டர்நெட். large number of computer networks சேர்ந்து வருது. கம்ப்யூட்டர் நெட்வொர்க் இணைந்து வாரது இன்டர்நெட்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? சோ அந்த இன்டர்நெட்டை நாங்க பாவிக்கிறது, இன்டர்நெட்டை நாங்க யூஸ் பண்றதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்க போறோம். இன்டர்நெட்டை நாங்க அக்சஸ் பண்ணி பார்க்கறத, தொழிற்படுத்தி பார்க்கறதுக்கு என்னென்ன தேவையான இதுல ஒரு டிஸ்கஷன் ஒண்ணு போகுது பாருங்க. முதலாவது ஆள் கேட்கிற, so brother, how can we use the internet to find information? நாங்க எப்படி இன்டர்நெட்டை யூஸ் பண்ணுறது என்னத்துக்காக? ஃபைண்ட் இன்ஃபர்மேஷன், தகவல்களை பெற்றுக்கொள்றதுக்காக நாங்க எப்படி இந்த இன்டர்நெட்டை நாங்க யூஸ் பண்ணலாம்னு கேட்கிறேன். சரியா? அப்ப அந்த பிரதர் சொல்றார், we need a web browser to use the internet. என்ன தேவையா? we need a web browser. web browserன்னு சொன்னா என்ன பிள்ளையர்? A web browser. What is web browser? web browser ன்னு சொன்னா என்னது? இன்டர்நெட்டை நாங்க தொழிற்பட வைக்கிறதுக்கு வெப் browser தேவையா? இந்த வெப் browser ன்னு சொன்னா என்னது? அதான் கீழே போட்டிருக்கு பாருங்க.
a website or a web page is open in a web browser. என்னவா அதுக்கு முன்னுக்கு என்ன இருக்க வேணும் உங்களுக்கு வெப் browser யூஸ் பண்ணணும்டா ஒரு வெப் பேஜ் இருக்கணும் இல்லாட்டி ஒரு வெப்சைட் இருக்க வேணும் சரியா அது இருந்தா தான் வெப் browser மூலம் நாங்க அந்த வெப் பேஜையோ வெப்சைட்டையோ நாங்க ஓபன் பண்ண முடியும் a web browser is a software என்னவா web browser is a software that can be used to open a web page or a website on the internet. சரியா இன்டர்நெட்ல வந்து இன்டர்நெட்டை நாங்க யூஸ் பண்ணும்போது ஒரு வெப் browser இருக்க வேணும்ங்கிறது கட்டாயம் வெப் browser ஒன்று இருக்க வேணும் வெப் browser இருந்தா தான் நாங்கள் இன்டர்நெட்டை பாவிக்க முடியும் சோ வெப் browser இருக்கணும்டா வெப் browserக்கு முதல்ல என்ன இருக்கணும் எங்கள்கிட்ட வெப்சைட் இருக்கணும் இல்லாட்டி ஒரு வெப் பேஜ் இருக்க வேணும் சரியா சோ அப்போ வெப்சைட் அண்ட் வெப் பேஜ் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேக்குறார் there are large number of websites on in the internet இன்டர்நெட்ல என்ன இருக்கு பிள்ளைகள் இன்டர்நெட்ல நிறைய வெப்சைட்டுகள் இருக்கு and web pagesம் இருக்கு சரியா they are made up of web pages there are many things on web pages including images videos audio files text and more right முதலாவது சின்னது நாங்க படிக்க போறோம் சின்னது அதாவது நாங்க இன்டர்நெட்டை பாவிக்கிறதுக்கு முதல் எங்களுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்க போறோம் முதலாவது என்ன தேவையா பிள்ளைகள் இப்ப நாங்க இன்டர்நெட்டை பாவிச்சு என்ன செய்வோம்னு சொல்லுங்க அதை சொல்லுங்க பாப்பா இன்டர்நெட்டை நாங்க ஏன் பயன்படுத்துறோம் வர்ஷினி சொல்லுங்கம்மா இன்டர்நெட் ஏன் பயன்படுத்துறோம் நாங்க மிஸ் நாங்க எங்களோட நாலேஜ வளர்க்கறதுக்கு உங்களுக்கு தேவையானதை வந்து நாங்க ஈஸியா செய்யறதுக்கு எஸ் என்னென்ன தேவை உங்களுக்கு என்ன தேவையா இருக்கும் என்னென்ன தேவை என்னென்ன பாப்பீங்க அந்த தேவை என்னன்னு கேக்குறேன் அந்த தேவைன்னு சொல்றீங்க தானே அப்ப அந்த தேவைகள் என்னென்ன ஆம்னா மிஸ் ஒரு ஃபைல கிரியேட் பண்றதுக்கு ஒரு போட்டோ இல்லாட்டி வீடியோ எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் வீடியோஸ் பாக்குறோம் கேம் விளையாடுறதுக்கு ஓகே இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அதுதான் எங்கிட்ட தேவைகள் முதலாவது என்ன இருக்கணும் எங்களுக்கு முதல்ல ஒரு தேவை இருக்கணும் பிள்ளை சரியா தேவை இருந்தா தான் ஏதாவது ஒன்று பயன்படுத்துவோம் பென் காப்பீஸ் என்னதுக்கு நாங்க யூஸ் பண்ணுறோம் படிக்க வேண்டிய தேவை இருக்கு என்ன நோட்ஸ் எழுத வேண்டிய தேவை இருக்கு அதனால நாங்க காப்பி அண்ட் பென்ஸை யூஸ் பண்றோம் இப்பயே நீங்க ஜூம் யூஸ் பண்றீங்க ஜூம் சாஃப்ட்வேர் ஏன் யூஸ் பண்றீங்க சொல்லுங்க பாப்போம் இப்ப நிமிஷம் கிளாஸஸ் செய்யறது படிக்கிறதுக்கு என்ன அதப்ப எங்களுக்கு சாஃப்ட்வேர் தேவைப்படுது என்ன ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது என்ன சாஃப்ட்வேர் தேவைப்படுது நான் படிக்க வேணுமென்ற ஒரு தேவை இருக்கு அதுக்காக நான் பயன்படுத்துற சாஃப்ட்வேர் என்னது ஜூம் என்ற சாஃப்ட்வேர் ரைட் ஜூம் என்ற சாஃப்ட்வேரை நீங்க எப்படி எடுத்தீங்க அம்னா சொல்லுங்க அப்ப ஜூம் என்ற சாஃப்ட்வேரை நீங்க எப்படி எடுத்தீங்க மிஸ் பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் ஆக்கி பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் ஆகினீங்க இல்லாட்டிக்கு அந்த பிளே ஸ்டோர் இருக்கிறதுக்கே முதல்ல என்ன தேவை உங்களுக்கு இன்டர்நெட் தேவை இன்டர்நெட் வெப் ப்ரௌசர் ஒன்று தேவை அதுல உங்களோட போன்ல ஆட்டோமேட்டிக்கலியே கூகுள் என்ற ஒரு ப்ரௌசர் இருக்கும் என்ன போன்லயோ எதுலயோ உங்களுக்கு கூகுள் ஒன்று இருக்கும் அதுதான் பிள்ளைகள் எங்கன்னா வெப் ப்ரௌசரா இருப்பேன் ப்ரௌசர் வந்து எல்லாத்தையும் எடுத்து தாரவன் எது எங்களுக்கு தேவையோ அதுக்கு நாங்க போறதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருக்கும்
அம்மா சிவானி மிஷேல் முடியல டீச்சர். வெப் ப்ரௌசர் வந்து எங்களுக்கு தேவையானது எங்கெங்க இருக்குதோ அங்க இருந்து எங்களுக்கு எடுத்து தாரதான் பிள்ளைகள் வெப் ப்ரௌசர். இப்ப நாங்க வெப் ப்ரௌசர் சொன்னா என்னன்னு பாக்குறோம். வெப் ப்ரௌசர் சொன்னா கூகுள் இருக்குது ஒன்று. எக்ஸாம்பிள் சொல்றேன், கூகுள் ஒன்று இருக்கு. சரியா? இப்ப பவினாஷுக்கு வந்து கிரேட் 6 ஐசிடி சிலபஸ் வேணும். சரியா? பவினாஷுக்கு கிரேட் 6 ஐசிடி சிலபஸ் வேணும். சரியா? அப்ப என்ன செய்வீங்க பவினாஷ்? டீச்சர் கூகுளுக்குள்ள போய் சர்ச் பண்ணா பிடிஎஃப் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். வெரி குட் அப்பா. கூகுள்ல போயிட்டு என்னென்ன சர்ச் பண்ணுவீங்க? நீங்க என்னென்ன சர்ச் பண்ணுவீங்க? கிரேட் 6 ஐசிடி பேப்பர் இங்கிலீஷ் மீடியம். ஐசிடி பேப்பர் இங்கிலீஷ் அடிப்பீங்க. அது எங்க போகும்? ஒரு வெப்சைட்டுக்கு போகும். என்ன ஒரு வெப்சைட் லிங்கோட மேல வரும், பார்த்துருக்கிறீங்களா? பாருங்க. இப்ப வந்து செஞ்சு காட்டுறேன்னா ஓகே பாப்போம். இப்ப இது வந்து என்னது பிள்ளைகள்? இது என்னது? என்ற கூகுள் ப்ரௌசர். சரியா? கூகுள் ப்ரௌசர் ஆன் பண்ணிருக்கு. இங்க இருக்கு, கீழே இருக்கு எனக்கு. சரியா? இதெல்லாம் ப்ரௌசரை குரோமோ ஆன் பண்ணி இருக்கேன். ஆன் பண்ணி இருக்க இதுல நிறைய இருக்கு பிள்ளைகள். சரியா? இதுல சாஃப்ட்வேர்ஸ்கள் வந்து நான் அடிக்கடி பாவிக்கிறதுனால அவை வந்து எனக்கு டிஸ்பிளேல காட்டுது. இல்லையான்னு சொன்னா இப்ப எனக்கு கிரேட் 6க்குரிய ஐசிடி சிலபஸ். அப்ப நான் இதுல அடிக்கிறேன். ஐசிடி சிலபஸ் அடிக்கிறேன். அடிச்சோன்னு பாருங்க பிள்ளைகள், இங்க பாருங்க. இது என்னது? இது இன்னும் பெருசா இருக்கு பாருங்க. இந்த என்னது பிள்ளைகள்? இது என்னது? இது இந்த லிங்க் என்னன்னு சொல்லுவோம்? இது ஒரு வெப்சைட் இல்லாட்டி வெப் பேஜ்னு சொல்லுவோம். சரியா? இது வந்து இந்த இவ்வளோ இருக்குது. இங்க பாருங்க, இந்த பிளிங்க் பண்ணி கொண்டு இருக்குது இந்த ப்ளூ கலர்ல. இவை எல்லாத்துடைய லிங்கும் இதெல்லாம் இருக்கு. சரியா? சோ நான் அடிச்ச உடனும் என்னென்ன வெப் பேஜ்ல எல்லாம் எங்கெங்க எல்லாம் சிலபஸ் போட்டு வச்சிருக்கிறாங்களோ, இந்த சொப்பியாசுக்குள்ள எங்கெங்க எல்லாம் போட்டு வச்சிருக்காங்களோ அந்த ஃபுல் லிங்கும் இதுல எனக்கு வந்துட்டு. சரியா? சரி, நான் அடிச்சது என்னது? நான் டைப் பண்ணினது என்னது? கிரேட் 6 ஐசிடி சிலபஸ் டைப் பண்ணுறேன். எங்க போய் டைப் பண்ணுறேன்? வெப் ப்ரௌசர்ல போயிட்டு நான் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணின உடனே எனக்கு எங்கெங்கெல்லாம் சிலபஸ் போட்டு வச்சிருக்கிறாங்களோ வெப்சைட் இல்ல வெப் பேஜ் இல்லாட்டி வெப்சைட்னு சொல்லுவோம். இதெல்லாம் வெப்சைட். இது வெப்சைட், இது வெப்சைட், இது வெப் பேஜ் இல்லாட்டி வெப்சைட்னு சொல்லுவோம். சரியா? இவ்வளோ பேருட லிங்கும் இங்க வந்துட்டு எனக்கு மேல. சரியா? அப்ப வெப் பேஜ் வெப்சைட்னு சொன்னா என்னன்னு விளங்குது பிள்ளைகள் உங்களுக்கு? அதெல்லாம் குட்டி 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 நிறைய நிறைய பேஜ்கள். என்ன கொப்பியில ஒரு புக்ல வந்து பக்கம் பக்கம் இருக்கும் தானே, அதே மாதிரி தான். சரியா? அதே மாதிரி தான் இதுகளும் ஒரு பக்கம் பக்கம். இந்த பக்கத்துலயும் இருக்குது, இந்த பக்கத்துலயும் சிலபஸ் இருக்கு, இந்த பக்கத்துலயும் சிலபஸ் இருக்கு. சரியா? அப்ப எல்லா சிலபஸையும் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. சரியா? அப்ப எனக்கு இப்போ எல்கே இருக்கிறதுனால சோ எனக்கு ஸ்ரீலங்காட சிலபஸ் கிடைக்கும். சோ நான் இந்த வெப்சைட்டுக்குள்ள இல்லாட்டி வெப் பேஜுக்குள்ள போறேன். சரியா? வெப் பேஜுக்குள்ள போனா இந்த வந்துட்டு எனக்கு ரைட். இதுல வந்துட்டு இப்போ நான் என்ன செய்ய போறேன்? இப்ப இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி தான் நான் வேலை செய்யறேன். அப்ப எனக்கு இது வந்து தேவைன்னு சொன்னா நான் என்ன செய்யலாம்? இங்க பாருங்க, மிஸ்ட ஹேண்ட் சிம்பல் இங்க இருக்கு. இதுல வந்து டவுன்லோட் பண்ணலாம், இதுல வந்து பிரிண்ட் எடுக்கலாம், இதுல வந்து அடுத்தது பிரசன்ட் இல்லாட்டி 2 பேஜ் வியூல காட்டுறது,
டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் காட்டும் இது எப்ப செஞ்சது என்னென்ன மாதிரி என்னது சரியா அதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் சரியா ஸோ நான் இதை வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம் டவுன்லோட் பண்ணலாம் பட் டவுன்லோட் பண்ணிட்டு நான் என்ன செய்யலாம் அடுத்தது இப்போ ஹிவானி மிஷலுக்கு நான் அனுப்பணுமெண்டா அடுத்த ஒரு பேஜ் ஒன்று எடுக்கிறேன் அடுத்த பேஜ் ஒரு வெப்சைட் அடுத்த சைட் ஒன்று எடுத்து இதுல வந்து நான் என்ன செய்யலாம் ஹிவானி மிஷலுக்கு அனுப்பணும்னு சொன்னா நான் வாட்ஸ்அப் என்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி வேற என்ன யூஸ் பண்ணலாம் ஃபேஸ்புக் என்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம் வேற என்ன யூஸ் பண்ணலாம் யாஹூ என்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம் யாஹூன்னு சொன்னா என்ன பிள்ளைகள் இமெயில் மாதிரி இது முதல் யாஹூன்றது டாக்குமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்றது சரியா சோ அப்ப நான் இதுலயே ஒரே நெட்வொர்க்லயே ஒரே இன்டர்நெட்டை பாவிச்சு ஒரே வெப் ப்ரௌசரை பாவிச்சு ஒவ்வொரு சைட்லயும் வெப்சைட்டுகளுக்குள்ள நான் போய் விதமான சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி என் வேலையை நான் செய்து கொள்றேன் ஏன்னா இதைத்தான் பிள்ளைகள் எல்லா வேலைகளையும் ஒரே தரத்துல செய்யறதுக்கு உதவி செய்யறதாம் வந்து என்னது இன்டர்நெட் ரைட் இன்டர்நெட்னு சொன்னா நிறைய கம்ப்யூட்டர்ஸ் இந்த செயற்கை உள்ளடக்கியது தான் இன்டர்நெட் ரைட் அத கம்ப்யூட்டர் நெட்வொர்க்னு சொன்னா 2-3 கம்ப்யூட்டர்களுக்கு இடையிலான தொடர்பை காட்டுறது அப்ப நான் என்ன செய்யறேன் இங்க இருந்து கொண்டு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஷேர் பண்ண வேணும் என்ன செய்யறேன் நான் இப்ப என்ன செய்யறேன் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் எல்லாம் காட்டணும் பண்றதுக்காண்டி நான் இப்ப என்ன செய்யறேன் உங்களுக்கு இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு காட்டணும் பண்றதுக்காண்டி நான் என்ன செய்யறேன் சொல்லுங்க பாப்பா கட்டிக்காரன் பாப்பா இந்த ஸ்கிரீனை உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி நான் என்ன செய்யறேன் ஷானோஸ் சொல்லுங்க பாப்பா வர்ஷினி மிஸ் ஸ்கிரீன் நீங்க ஷேர் பண்றீங்க உங்களுக்கு வெரி குட் ஜூம்ல போயிட்டு இங்க பாருங்க இது ஸ்டாப் பண்றேன் ஜூம்ல வந்து எனக்கு ஷேர் ஸ்கிரீன் அண்டாண்டு இருக்கு சரியா ஷேர் ஸ்கிரீன்ல போனேன்னு சொன்னா இதுல எனக்கு காட்டுது எந்த டேப்பை வந்து நீங்க ஸ்கிரீனை காட்ட போறீங்கன்னு அப்ப நான் அந்த டேப்பை கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஷேர் என்ன கொடுத்தேன்னு சொன்னா இந்த ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு தெரியுது சோ நான் இப்படி உங்களுக்கு காட்டுறதுக்கு எனக்கு என்ன உதவி செய்யுது என்னென்ன எனக்கு உதவி செய்யுதுன்னு சொல்லுங்க பாப்போம் இன்டர்நெட் வெப் பேஜ் வெப் ப்ரௌசர் வெப்சைட் எல்லாமே எனக்கு உதவி செய்யுது அவினாசி குழங்கிட்டா சாஃப்ட்வேர் என்ன சாஃப்ட்வேர் ஜூம் என்ற சாஃப்ட்வேர் வெரி குட் ஜூம் என்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன் வெரி குட் அப்ப விளங்கிட்டு சரியா ரைட் அப்ப நாங்க நோட்ஸுக்கு போவோமா ரைட் ஓகே நாங்க வீடியோ கிளிப் பார்ப்போமா வீடியோ கிளிப்போட போவோம் எல்லாம் ரெடியா இருங்க நோட்ஸ் எழுத போறோம் இன்டர்நெட் சொன்னா என்ன நல்லதேட்டா சோ அடுத்தது ஹெடிங் போடுங்க how we can access the internet இன்டர்நெட்டை நாங்க எப்படி access பண்றது how we can access the internet இன்னைக்கு ஸ்கூல்ல எல்லாருக்கும் ஃபங்க்ஷனா எஸ் மிஸ் ஸ்கூல்ல என்ன மிஸ் கிஃப்ட் எதுவும் தந்தாங்களா மிஸ் ஐஸ்கிரீம் தந்தாங்க வாவ் அதுதான் காய்ச்சல் போல என்ன மிஸ் எனக்கு முதல்ல காய்ச்சல் இருந்துச்சு முத நேரத்துல ஐஸ்கிரீம் குடிச்சா கூடிட்டு ஹிவானி மிஷலுக்கு என்ன கொடுத்தாங்க மிஸ் எங்களுக்கு 4ஆம் தேதி தான் டீச்சர்ஸ் டே சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க டே செலிப்ரேட் பண்றல இது என்னடா பரண்டே சேர்த்து செய்யறாங்களா
அப்படி செய்யலாதே, அப்படி செய்யலாதே. இன்னைக்கு தானே சில்ட்ரன்ஸ் டே, டீச்சர்ஸ் டே தானே, 6 தானே. பிரைமரி வந்து இதால ஹவுஸ் வைஸா அந்த டான்ஸ் அந்த ட்ரிப் போறதால அந்த அதனால தான் அந்த இதால தான் நம்மளுக்கு வந்து இது 4th of October வைக்கிறாங்க. ரைட் சரி. ரைட். ட்ரிப் போறாங்களா? சரி சரி. பவினாஷிக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சது? வீட்ல என்ன கொடுத்தாங்க? வீட்ல என்ன கொடுத்தாங்க? ஜூஸ் கொடுத்தது. அம்மா என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு? அம்மா ஒண்ணும் தெரியலையா? டீச்சர் இன்றைக்கு சிக்கன் சாப்பிட்டாங்க. ரைட் ரைட். ஓகே. அவ ஸ்கூல்ல என்ன கொடுத்தாங்க? ஸ்கூல்ல வந்து டிக்டாக்கும் ஜூஸும் சேர்ந்து ஒரு பையன் கொடுத்தேன். கிஃப்ட் கொடுத்தாங்களா? ஓம் டீச்சர். ரைட் ஓகே. வர்ஷினியோட ஸ்கூல்ல என்ன மாதிரி செலிப்ரேட் பண்ணீங்க? மிஸ் எங்களோட ஸ்கூல்ல எல்லாருக்கும் சாக்லேட் தந்தவ. சாக்லேட் தந்தாங்க. வேற கிஃப்ட் ஒன்றும் தெரியலையா? இல்ல மிஸ். ஓகே. ஷானோஷோட ஸ்கூல்ல என்ன கொடுத்தாங்க? ஷானோஷ் ஷானோஷ் இல்லையோ? வீடியோ ஆன் பண்ணல. மிஸ் எங்களோட கிளாஸ் டீச்சர் எனக்கு தந்தாங்க எல்லாருக்கும். என்ன கொடுத்தாங்க? ஒரு முயல் ஷேப் ఇందులో ముయల్ షేప్ లేజర్ ఉండు இன்னொரு ஸ்மைலி ஃபேஸ் லேசர் உண்டு பென் கொடுத்தாங்க கட்டர் கொடுத்தாங்க ரைட் ரைட் ரைட். லாலிபாப்பும் தந்தாங்க. லாலிபாப். ஷானோஷுக்கு என்ன கொடுத்தாங்க? ஷானோஷ் மிஸ் கதைக்கிறது கேக்குதா? எங்களுக்கு 8ஆம் தேதி தான் டீச்சர் செலிப்ரேஷன். 8ஆம் தேதி. எஸ் டீச்சர் எங்களுக்கு 8ஆம் தேதி தான் செலிப்ரேஷன் என்று சொன்னாங்க டீச்சர். ரைட் ரைட். அம்மா என்ன கொடுத்தாங்க கிஃப்ட்? அப்பா என்ன கொடுக்கலையா அம்மா? சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்களா? ரைட் ரைட் ரைட். ஓகே ரைட். ஹெடிக் போட்டீங்களா? how we can access the internet. எப்படி நாங்க இன்டர்நெட் அக்சஸ் பண்ண முடியும்? ரைட் எழுதிக்கொள்ளுங்க. we can access internet using a web browser. web browser என்றத ஒரு டார்க் பெண்ணால எழுத வேணுமா? we can access internet using a web browser. web browser இருந்தா தான் நாங்க இன்டர்நெட் பாவிக்க முடியும். ரைட். அடுத்தது அடுத்த கேள்வி, வாட் இஸ் அ வெப் ப்ரௌசர்? வெப் ப்ரௌசர்னு சொன்னா என்னது? வெப் ப்ரௌசர். வாட் இஸ் அ வெப் ப்ரௌசர்? ரைட். அடுத்தது
வெப் browser என்னது? The software. Web browser என்றது ஒரு software that used to open website and web pages are web browser. right, இது ஒரு software பிள்ளைகள். நாங்க வெப்சைட்ஸ் அந்த வெப் பேஜஸ் ஒவ்வொரு பக்கங்கள் என்ன அதுகளை ஓபன் பண்றதுக்கு நாங்க பயன்படுத்துறதுதான் வந்து வெப் browsers. ரக்மா ஏன் லேட்டா போயிட்டுது இன்னைக்கு? ரக்மா ஏன் லேட்? மிஸ் டேட்டா முடிஞ்சு ரைட். ஓகேயா? வெப் browser சொன்னா என்னது? இதோட software that used to open website and web pages, right? ஒரு web pages யோ இல்லாட்டி ஒரு website யோ ஓபன் பண்றதுக்கு we need web browser, right? அடுத்தது examples for web browsers. Web browsers க்கு examples. மிஸ் நாங்க இதை வரையணுமா? வரைய தேவையில்ல, எழுதினா கார். வரைய முடியுமுன்னா வரைங்க பாப்போம் கட்டிக்காரன். வரைஞ்சு வச்சு கொண்டாலும் பிரச்சனை இல்ல. Google Chrome, Mozilla Firefox, Opera. ஓகேயா? டிரா பண்றீங்களா பிள்ளை இல்லாட்டி என்ன செய்றீங்க? எழுதினீங்களா? டிரா பண்றீங்களா? ரைட். ஓகே ஓகே. எஸ் மிஸ். ரைட். ஓகே ஓகே. கீறி முடிச்சிட்டீங்கன்னா சொல்லுங்க பிள்ளை. தம்ஸ் அப் பண்ண போறீங்களா?
ஓகே, அம்னா செய்துட்டா மெட்டாக்கள். அடுத்தது போமா. ரைட், ஓகே. ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் இவைதான் வெப் ப்ரௌசர்ஸ். அடுத்தது இன்னொன்று 2 இருக்கு. எட்ஜ் அண்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் எட்ஜ். ரைட், ஓகே. அடுத்த ஹெட்டிங் இன்டர்ஃபேஸஸ். சரியா, இது நாங்க பார்க்க போறோம். சரியா, இது போடாதீங்க பிள்ளையார். இன்டர்ஃபேஸஸ் எப்படி இருக்கு? இது கூகுள் குரோம் உடைய இன்டர்ஃபேஸ். சரியா, கூகுள் குரோம் உடைய இன்டர்ஃபேஸ். இது ஃபயர்பாக்ஸ் உடைய இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்னா அதோட முகப்பு. ரைட், இது எட்ஜ். இது கூகுள் வெப் ப்ரௌசர். இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர். இது ஒபேராட இன்டர்ஃபேஸ், அதோட முகப்பு. அதை ஆன் பண்ணினா அப்படி இருக்க மாட்டாது. சரியா, buttons in web browsers. வெப் ப்ரௌசர்ஸ்ல இருக்கிற பட்டன்ஸ். ரைட், அதை பார்த்தோம் நம்ம தானே. காட்டவா பிள்ளைகள் உங்களுக்கு? ரைட், பாப்போமா கூகுள்ல என்னென்ன பட்டன்ஸ் இருக்குன்னு பாப்போமா. கூகுள் குரோம்ல பாத்தீங்கன்னா கூகுள் நான் ஆன் பண்ணி இருக்கிறேன். ரைட், ஆன் பண்ணி இருக்கிறேன். அதுல இருக்கிற வெப்சைட்டுகள் இருக்குது. இதுல பாருங்க, இதுதான் பிள்ளைகள் பட்டன்ஸ். இது என்னது? ஹோம் பேஜுக்குரியது. இது ரீலோட்னு சொன்னா ரீஃப்ரெஷ் பண்றது. இது என்னது? பேக். இது ஃபார்வர்ட். சரியா, இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கு இதுல. வேற இங்கால என்னென்ன இருக்கு? இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா லொகேஷன். குக்கீஸ் சொன்னா இது ஒரு லிங்க் பிள்ளைகள். சரியா, குக்கீஸ் ஒரு வெப்சைட் லிங்க். அது இது என்னது? ஷேர் பண்றதுக்குரிய இந்த பேஜ். இந்த பேஜை நாங்க